எதை நான் கேட்குறேன், ஒன்று ஆம்பளையாக பேசு இல்லை பொம்பளையாக பேசு. இது சொல்றது நீங்க இருந்து இவ்வளவு தூரம் போனோமா? உனக்கு கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்ல. திருமாவளவனுக்கு திமுக ஆட்சி, கூட்டணி ஆட்சி, நீ முட்டு கொடுத்துட்டு இருக்க ஆட்சி ஒன்மையா கண்டிக்கிறது இல்ல. அது எதுக்கு போன செத்து போன ஆட்சி சரியில்லைன்னா அதிமுக ஆட்சி சரியில்லைன்னா உங்களை ஆட்சியில் எடுத்து வந்து உட்கார வச்சாங்க. இந்த துப்பு கட்டவனை கேட்கற திருமாவளவனை, துப்பு கட்டவனை இந்த ஆட்சியை கண்டிக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லைன்னா வாய முடியா சொப்பாடுறா திருமாவளவன். எந்த ஆட்சி வந்தாலும் அப்படிதான். நாளைக்கே நான் ஆட்சி வந்து கீச்சிருவாங்க. நாளைக்கு ஆட்சி வந்து விட்டுருவானா தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் உன்னை முதலமைச்சர் ஆக்கிட்டு வரைக்கும் பார்ப்பான். இருக்கிற கூட்டணி ஆட்சியில் வாய் தத்து பேசுறதுக்கு துப்பு இல்லை. நீ பொட்டி வாங்கி தெரியுற யாருக்கிட்ட? திமுக வேலுகிட்ட ஆளோட சொல்றேன் நான். யார்கிட்ட நீ பொட்டி வாங்குறேன்? தைரியம் தான் சொல்றா நீ. இந்த ஆட்சி திமுக ஆட்சி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் எதிராக நடந்தது. இது ஐஏஎஸ் ஆட்சி நடத்துற ஆட்சி, இது ஐயா கலைஞர் ஆட்சி இல்ல அப்படின்னு திருமாவளவன் இன்னைக்கு சொல்ல முடியுமா? ஐயா கலைஞர் தளபதி ஸ்டாலின் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு கட்சி தலைவருக்கு, விசிக கட்சி தலைவருங்க, அவர் தனிப்பட்ட மனிதன் இல்லைங்க. அந்த கட்சி தலைவருக்கான தகுதியை அவர் இழந்துட்டாருங்க. திமுக ஜால்ரா அடிச்சு 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 அவரையே அவர் கேவலப்படுத்திட்டாருங்க. யாரு? திருமாவளவன். என்னங்க சொல்லணும்? இந்த நிகழ்வுக்கு போனா இந்த நிகழ்வை பத்தி பேசுங்க. இதுக்கு சப்பக்கட்டு கட்ட வராரா? என்னையே அடிச்சுட்டாங்க அதனால இந்த கொலை அஜித்குமார் கொலை வந்து நியாயப்படுத்த விரும்புறாரா? அண்ணன் திருமாவளவன் இந்த கொலையை நியாயப்படுத்துறாரு. ஏங்க லால் பகதூர் சாஸ்திரி ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சுங்க. தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணாரா இல்ல? மத்திய மந்திரி பதவியா, ரயில்வே துறை மந்திரியா பண்ணாரா இல்லையா? முதலமைச்சர் என்ன தார்மீக பொறுப்பேற்று இந்த பதவியை ராஜினாமா பண்ணிருக்கணுமா இல்லையா? அவரு இல்ல குறைஞ்சபட்சம் அந்த காவல்துறை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி தன் மகள்கிட்டே அது கூடியான்ற நான் தம்பி உதவி சாலிட்டே அந்த பொறுப்பை கொடு. நீதான் லாகிலன்னு தெரிஞ்சு போச்சே. நீதான் டெய்லி போட்டோ ஷூட் மேக்கப் பண்ணி 3 இடத்துல 2 இடத்துல ரிப்பன் கட் பண்றது, 2 இடத்துல சோறு போடுறது, இதை தானே காமிக்கிறீங்க. ஒரு நாளைக்கு அவருக்கு டார்கெட் 3 ஃபங்க்ஷன். பொம்மை முதலமைச்சர். இது எதுக்கு? நீ பொம்மை முதலமைச்சரா இருந்துட்டு போ, மக்களை பாதிக்காத அளவுக்கு இருந்துட்டு போ. போராட்டம் பண்ணீங்க, எல்லாம் பண்ண. இப்போ எதுக்கு மௌனமா இருக்கீங்க? இப்போ மௌனம் வருதம்மா? இல்ல லீவ் விட்டியா நீ உங்க கட்சிக்கு? திமுக அடிமை சாஸ்திரம் எழுதி குச்சிச்சா வீசிக்கா? திமுக அடிமை சாஸ்திர பத்திரத்தை எழுதி குத்துட்டீங்களா? அவன் போற பிச்சை காசுக்கும் பொட்டி காசுக்கும் வீசிக்கா. திரும்ப திரும்ப கேட்கறேன், நீ உண்மையிலேயே ஆண்மகனாக இருந்தா திமுக எதிர்த்து அந்த காவல் நிலையத்தில் முற்றுகை போராட்டம் நடத்து, இல்ல செக்ரட்டரியேட்ல நடத்து, முதலமைச்சருக்கு எதிராக நடத்துவியா? ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான பல்வேறு தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ இந்த அஜித்குமாருடைய இல்லத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்து விட்டு வெளியில செய்தியாளரிடம் பேசிய விஷயங்கள் தான் முக்கியத்துவம் பெறுகிறது. அதாவது பாத்தீங்கன்னா, எந்த ஆட்சி தமிழ்நாட்டில் இருந்தாலும் இந்த லாக் அப் டெத் மரணங்கள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அது திமுக ஆட்சியா இருக்கட்டும், அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும். எதிர்காலத்தில் தமிழகத்துடைய முதலமைச்சராக நான் அமர்ந்தாலும் இது போன்ற சாவுகள் நிகழ்ந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு தெரியும். எதை நான் கேட்கறேன், ஒன்று ஆம்பளையா பேசு இல்லை பொம்பளையா பேசு. இது சொல்றது நீங்க இருந்து இவ்வளவு தூரம் போனோமா? உனக்கு கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்ல. திருமாவளவனுக்கு திமுக ஆட்சி, கூட்டணி ஆட்சி, நீ முட்டு கொடுத்துட்டு இருக்க ஆட்சி ஒன்மையா கண்டிக்கிறது இல்ல. அது எதுக்கு போன செத்து போன ஆட்சி சரியில்லைன்னா அதிமுக ஆட்சி சரியில்லைன்னா உங்களை ஆட்சியில் எடுத்து வந்து உட்கார வச்சாங்க. இந்த துப்பு கட்டவனை கேட்கற திருமாவளவனை, துப்பு கட்டவனை இந்த ஆட்சியை கண்டிக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லைன்னா வாய முடியா சொப்பாடுறா திருமாவளவன். வாய முடியும் சொப்பாடுறா திருமாவளவன் தான் கேட்கறேன். எந்த ஆட்சி வந்தாலும் அப்படிதான். நாளைக்கே நான் ஆட்சி வந்து கீச்சிருவாங்க. நாளைக்கு ஆட்சி வந்து விட்டுருவானா தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் உன்னை முதலமைச்சர் ஆக்கிட்டு வரைக்கும் பார்ப்பான். இருக்கிற கூட்டணி ஆட்சியில் வாய் தத்து பேசுறதுக்கு துப்பு இல்லை. நீ பொட்டி வாங்கி தெரியுற யாருக்கிட்ட? திமுக வேலுகிட்ட ஆளோட சொல்றேன் நான். யார்கிட்ட நீ பொட்டி வாங்குறேன்? தைரியம் தான் சொல்றா நீ. இந்த ஆட்சி திமுக ஆட்சி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் எதிராக நடந்தது. இது ஐஏஎஸ் ஆட்சி நடத்துற ஆட்சி, இது ஐயா கலைஞர் ஆட்சி இல்ல அப்படின்னு திருமாவளவன் இன்னைக்கு சொல்ல முடியுமா? ஐயா கலைஞர் தளபதி ஸ்டாலின் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது சொல்றதுக்கு துப்பு இல்லை இந்த திருமாவளவனுக்கு. இந்த பேச்சு எங்க வருது உனக்கு? யார் வந்தாலும் அப்படிதான் இருக்கும். இதை சொல்றதுக்கு நீ ஒரு பெரிய இதுக்குதான் பெரியார் உன்னை படிச்சாரா? இதுதான் உன்னை அம்பேத்கர் இயக்கம் நீ சொல்றியா? அண்ணல் அம்பேத்கர் இதுதான் உன்னை அவர் பேரை சொல்லி ஏன்னா அவருக்கெல்லாம் கலங்கத்தை ஒன்று பண்ற. திமுக அடிமையா இருந்தா அடிமையா இருந்துட்டு போடா. ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட மக்களே, பட்டியல மக்களே ஏன்டா அடிமையா நீ தாழ்த்தற? உனங்க போய் இந்த வார்த்தை சொல்றது நீ போகணுமா? கள்ளக்குறிச்சி 10 பேர் சத்தா. இந்த ஆட்சி சரியில்லை, ஆட்சியை கலைக்கிறேன்னு கவர்மெண்ட் ஒரு லெட்டர் குத்தியாடா நீ? 68 பேர் சத்தா. வேகமான குடியை எதிர்த்து நான் மாநாடு நடத்துறேன். அதை ஒழுங்கா நடத்தினியா? குடியை எதிர்த்து மாநாடு நடத்துறேன், சாராயத்தை எடுத்து மாநாடு நடத்துறேன். அதை ஒழுங்கா நடத்தினியா? அதுக்குள்ள தளபதி ஸ்டாலின் போச்சு. எந்த போட்டி யாருக்கிட்ட பயமாச்சுன்னு தெரியல. அதோட அந்த மேட்டர் ஊற்றி முன்னியா இல்லையா? சாரா எதிர்ப்பு அவனை இது விட்டா போயிடுவானுங்க. சனாதானம் எதிர்ப்பு
இல்ல அதே செய்தியாளர் சந்திப்பில் தான் காவல்துறையினருக்கு வந்து ஹியூமன் ரைட்ஸ் கொடுக்கணும், சைக்காலஜிக்கல் ஓரியன்டான பயிற்சிகள் கொடுக்கணும். இந்த காவல்துறையினுடைய பயிற்சியை வந்து இப்படி கிடைக்கக்கூடிய குற்றவாளிகள் புகார்கள் என்று வரும்போது கொடுமையான முறையில் மேற்கொள்ளக்கூடிய மெத்தட் தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுது அப்படின்னு தெரிவிக்கிறாங்களா? ஒரே ஒரு விஷயங்க, இந்த உயர் நீதிமன்றங்கள் இருக்கு ஐயா, நீதிபதிகள் 99.9% பேர் நேர்மையாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் நெஞ்சம் அச்சப்படுறாங்களே. இந்த ஆட்சியாளருக்கோ இந்த எதிர்கட்சிக்கோ அச்சப்படுறதே இல்லை. காவல்துறை அதிகாரிகளுடைய அட்ராசிட்டி மாதிரி தமிழ்நாட்டில் வேறு இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. இந்த தளபதி ஆட்சியில் இப்போ இந்த 4 ஆண்டு காலத்தில் காவல்துறை பண்ணுற அட்ராசிட்டி அதுலேயும் குறிப்பாக இந்த சொல்லணும்னா இந்த காவல்துறை போக்குவரத்து பிரிவு போய் பாருங்கள். டிராஃபிக் காலையில் 10 மணிக்கு இதுக்கு ஆஃபீஸ் அலுவலகத்துக்கு போகும்போது யாரும் இருக்க மாட்டான் போலீஸ்காரன். போக்குவரத்து பிரிவில் யாரும் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ண மாட்டான். 11 மணிக்கு எல்லாம் டிராஃபிக் முடிஞ்சவொன்னே வருவானுங்க பவுடர் அடிச்சுன்னு கும்பலாக. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி வரைக்கும் வண்டிங்களை மடக்கி கேஸை போட்டு பாதி கொஞ்சம் காசு கவர்மெண்ட்டுக்கு போவோம். 90% தான் இவங்க பாக்கிட்டு போகுது. அதுக்கப்புறம் போய் 3 மணிக்கு வீட்டில் போய் சாப்பிட்டு படுத்துருவாங்க. திரும்ப எப்போ வருவாங்க? சாயந்தரம் 5-6 மணிக்கு டிராஃபிக் டைமில் வர மாட்டாங்க காவல்துறை அதிகாரிங்க. நல்லா காலுங்க, சாயந்தரம் முக்கியமான அந்த டைம் வர மாட்டாங்க. அங்கங்கே மெட்ரோ லைன் இது நடக்குது, டிராஃபிக் கன்ஜஸ்டடாக இருக்குது. எத்தனை மணிக்கு நீங்கள் அலுவலகத்தை விட்டு எத்தனை மணிக்கு வீடு போய் தரணும் ஒருத்தருக்கும் தெரியாது. வந்தால் தான் தெரியும். எங்கள் வீட்டுக்காரர் எத்தனை மணிக்கு வரான்னு கேட்டால் தெரியாதுங்க. டிராஃபிக்கில் புதுசாக வரணும்னா தெரியாதுங்க. அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் திரும்ப 9:30 மணிக்கு பாருங்கள் ஃபுல் மேக்கப்போட வருவாங்க. அதுவும் குறிப்பாக இங்கே இது ரயில் ஒன்று இருக்குது ஈக்கார் தாங்கள் அம்பாள் நகராண்ட போய் பாருங்கள். 10 பேர் தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி. யார்? எல்லாண்டா போலீஸ் இல்லை, போக்குவரத்து காவல்துறை போய் 10 பேர் நிற்பான் ஒரு இடத்துல. மக்களை பயம்படுத்தி டிடி கேஸ் போடுற ராத்திரிலாம் பாரை திறந்து வச்சுட்டு 24 மணி நேரம் பாருங்களை திறந்து வச்சுட்டு காவல்துறை எதுக்கு கேஸ் போடணும்? எதுக்கு போய் நீ பிடிக்கிற பாரை மூணுனாவே எவனும் வரமாட்டானே. 8 மணிக்கெலாம் நீ ஒயின்சாப்பை மூடு, அதுக்கு மேலே எவன் வர போகிறான்? நீயே தரப்ப, நீயே 10 போலீஸ் வச்சு அவனுங்களை பிடிப்ப. என்னங்க அட்டகாசம் இந்த போக்குவரத்து காவல்துறை போய் ஜனங்க ஒரு நாளைக்கு 6000-லேருந்து 10,000 ஓட்டு போக்குவரத்து பிரிவு காவல்துறையாலே திமுகவுக்கு போயிடுச்சு இன்னும் போயிட்டே இருக்கு. இதை பல முறை ஊடகத்தில் சொல்லிட்டோம், அவங்கள கட்டுப்படுத்துங்க. கமிஷனரும் லெட்டர் எழுதுறாரு, நீங்கள் கும்பலா நிற்க கூட. நானும் எல்லாம் கும்பலா நின்று தான் மிரட்டுறான். 10 பேர் நின்று மிரட்டுறான். ஒருத்தருக்கு காவல்துறைக்கு என்ன வேலை? யாருன்னா ஒருத்தர் டிராஃபிக் ஒருத்தர் தான். நீங்கள் எங்கேயாவது ஒரு சிங்கிள் போலீஸ் இருக்காது. எங்கேயாவது பார்த்தா எங்கன்னா ஒரு அத்திபுத்தவர் உமன் போலீஸ் சிங்கிளாக நிற்பான் டிராஃபிக்கில். மற்ற ஆம்பளை போலீஸு மொத்த பேரும் கும்பலாக நின்று மக்களை மிரட்டி, பொதுமக்களை மிரட்டி, அப்பாவி மக்களை மிரட்டி டெய்லி காசு போடுங்கிறது. 63 செக்ஷன் இருக்குது டிராஃபிக் செக்ஷனில். ஏதாவது இது இல்லை அது இல்லை. இப்போ அதே செய்தியாளர் சந்திப்பில் தான் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது என்னையும் காவல்துறையினர் கைது செய்து கொடுமையான முறையில் அடிச்சிருக்காங்க, சுட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க, துப்பாக்கியா எடுத்து வாயில வச்சிருக்காங்க அப்படின்னு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. ஒரு கட்சி தலைவருக்கு, விசிக கட்சி தலைவருங்க, அவர் தனிப்பட்ட மனிதன் இல்லைங்க. அந்த கட்சி தலைவருக்கான தகுதியை அவர் இழந்துட்டாருங்க. திமுக ஜால்ரா அடிச்சு அவரையே அவர் கேவலப்படுத்திட்டாருங்க. யாரு? திருமாவளவன். என்னங்க சொல்லணும்? இந்த நிகழ்வுக்கு போனால் இந்த நிகழ்வை பற்றி பேசுங்க. இதுக்கு சப்பக்கட்டு கட்ட வராரா? என்னையே அடிச்சுட்டாங்க அதனால இந்த கொலை அஜித்குமார் கொலை வந்து நியாயப்படுத்த விரும்புகிறாரா? அண்ணன் திருமாவளவன் இந்த கொலையை நியாயப்படுத்துறாரு. காவல்துறை பண்ணுற இந்த கொலையை நியாயப்படுத்துறாரு. முதலமைச்சருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார், கடைசி வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார், கண்டனம் தெரிவிக்க மாட்டார், காவல்துறைக்கு எதுவும் தெரிவிக்க மாட்டார். ஏங்க லால் பகதூர் சாஸ்திரி ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சுங்க, தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணாரா இல்லை? மத்திய மந்திரி பதவியா, ரயில்வே துறை மந்திரியா பண்ணாரா இல்லையா? முதலமைச்சர் என்ன தார்மீக பொறுப்பேற்று இந்த பதவியை ராஜினாமா பண்ணிருக்கணுமா இல்லையா? அவரு இல்லை குறைஞ்சபட்சம் அந்த காவல்துறை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி தன் மகள்கிட்டே அது கூடியான்ற நான் தம்பி உதவி சாதிட்டு அந்த பொறுப்பை கொடு. நீ தான் லாகிலன்னு தெரிஞ்சு போச்சே. நீ தான் டெய்லி போட்டோ ஷூட் மேக்கப் பண்ணி 2 இடத்துல ரிப்பன் கட் பண்ணுறது, 2 இடத்துல சோறு போடுறது, இதை தானே காமிக்கிறீங்க. ஒரு நாளைக்கு அவருக்கு டார்கெட் 3 ஃபங்க்ஷன். பொம்மை முதலமைச்சர். இது எதுக்கு? நீ பொம்மை முதலமைச்சராக இருந்துட்டு போ, மக்களை பாதிக்காத அளவுக்கு இருந்துட்டு போ. எடப்பாடியே மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு உன்னால, நீ பண்ற செய்கினால. நாங்களாம் எதிரியா நினைச்சிருக்கிற எடப்பாடி பழனிசாமியே பரவாயில்ல, அந்தால வருத்தம் மீன்ற அளவுக்கு நீ எத்தனை விட்டு உள்ள கஷ்டப்பட்டு எடப்பாடி நாங்கள் தோக்கடிச்சா. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருப்புவனம் அஜித்குமார் கொலை சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு பெரிய அடி, மக்கள் மத்தியில் பெரிய வீழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதிமுக பாஜகவுக்கு ஒரு வளர்ச்சி அப்படின்னு பார்க்க. அதாவது இந்த சம்பவம் மட்டும் இல்லைங்க, அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், அது மாசுமணிங்க இல்லை, அதில் சம்மந்தம் இல்லை. ஆனால் வேற ஒருத்தர் சம்மந்தம் இருக்காங்க, நம்ம அதை சொல்ல விரும்பலை. அது சார் அந்த தப்பு பண்ண மாட்டார். ஆனா இந்த சார் பண்ணலன்னா கண்டிப்பா அதன் பின்னாடியில ஒரு சார் இருக்காரு, யாரே இருக்காங்க, அது யாருன்னு அவங்களுக்கும் தெரியும். அதை விட்டுடுங்க. அவர் வந்து மேல இடத்துல சொல்லாம அவர் அதில் தலை போட மாட்டார். யாரு? மாசுமணியம். யாரோ அவங்க குடும்பத்துலேருந்து அவனுக்கு வேண்டியவங்க சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு அக்கா கனிமொழியா யாருன்னு நான் சொல்ல விரும்பல, அதில் இருக்காங்க. அது ஒன்று. ரெண்டாவது, ஒரு கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட், மற்றதுக்கெல்லாம் போராடுற கம்யூனிஸ்ட் திருமாவளவன், அந்த குறைஞ்சபட்சம் அந்த காவல் நிலையத்தை எடுத்தாவது போராடி இருக்கணுமா இல்லையா? கடந்த சாத்தான்குளம் மேட்டரை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் முழங்கினாங்க, போராட்டம் பண்ணீங்க, எல்லாம் பண்ண. இப்போ எதுக்கு மௌனமாக இருக்கீங்க?
இவனை மௌனம் வருதம்மா? இல்லை லீவ் விட்டியா நீ உங்கள் கட்சிக்கு? திமுக அடிமை சாஸ்திரம் எழுதி குச்சிச்சா வீசிக்கா? திமுக அடிமை சாஸ்திர பத்திரத்தை எழுதி குத்துட்டீங்களா? அவன் போற பிச்சை காசுக்கும் பொட்டி காசுக்கும் ஏன் உனக்கு இல்லையா? நான் உன்ன மட்டும் கேட்கறேன், ராமதாஸ் தான் சேர்த்து கேட்கறேன் இந்த கேள்வியை. எங்கடா போனீங்க நீங்களா அரசியல்வாதிகளா? மற்றவங்கெல்லாம் போராட்டம் பண்ணுற ராமதாஸ், இந்த புரோக்கர் ஃப்ராடு ஜிகே பண்ணி இவெல்லாம் எங்கே போனா போராட்டம் பண்ணாம? எல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்களா? வீசிக்காவை திரும்ப கேட்குறேன். நீ உண்மையிலேயே ஆண்மகனாக இருந்தா திமுக எதிர்த்து அந்த காவல் நிலையத்தில் முற்றுகை போராட்டம் நடத்து, இல்லை செக்ரட்டேரியட்டில் நடத்து, முதலமைச்சருக்கு எதிராக நடத்துவியா? அந்த காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கிறது யாரு? முதலமைச்சர். இல்ல மாநாட்டுக்கு பர்மிஷன் கொடுக்கல அப்படின்றதுக்கே காவல்துறை பர்மிஷன் கொடுக்கல அப்படிங்கிற கருத்துக்களை தான் திருமாவளவன். ஏங்க காவல்துறைக்கு தலைவர் யாருங்க? தமிழ்நாட்டோட தலைவர் யாருங்க? முதல்வர் தானுங்க. முதல்வர் என்ற வார்த்தை நீ ஏன் பிரயோகப்படுத்துறதுக்கு தயங்கடா பயப்படுற? இந்த மாசம் வர பொட்டி வராதுன்னு நினைக்கிறியா? அப்ப பொட்டி தானே பயப்படுற நீ? அப்பாவை தாழ்த்தப்பட்ட மக்களை வச்சு அரசியல் பண்றீங்க நீங்களா? ராமதாசம் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை வச்சு ஏமாத்துறீங்களா தமிழ்நாட்டை? மக்கள்லாம் இப்போ சோசியல் மீடியாலாம் வந்துச்சு, நிறைய இப்போ படித்தவன் ஆகிட்டான், எல்லாமே படிக்காதனே கிடையாது ஒரு வீட்டில் குடும்பத்தில். எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் என்ன ட்ராமா ஆடுறீங்க. முதலமைச்சர் மேலே ஒரு கண்டன தீர்மானத்தை விசிக செயற்குழு பொதுக்குழு கூட்டி எடுக்குமா? போலீஸ் துறை பதிவு வைக்கின்ற முதலமைச்சர் மேலே திமுக மீது அதிருப்தியை திமுக இது விசிக கண்டனத்தை தெரிவிக்குமான்னு நான் கேள்வி கேட்குறேன். அதை தெரிவிச்சுட்டு பொதுவெளியில் வந்து பேசு இனிமேல். திரும்ப அவர்கிட்ட சொல்கிறேன், திமுக செயற்குழு பொதுக்குழு உடனே கூட்டி திமுக எதிராக கண்டனம், காவல்துறைக்கு எதிராகவும் கண்டன தீர்மானத்தை போடுறான் முதல்ல, அப்புறம் பேசுறான் மற்றதெல்லாம். பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கங்க.